தானே? இருந்து கேட்க ஆரம்பிச்சேன். நீ காலையில இருந்து கேட்குறேன். காலையில தானே கையை ஒடிச்சு புரியும் கிளி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் வந்து பரவலாக வந்து கண்டினியூவாக ஆகிட்டே இருக்குது. அது என்ன விஷயம்? அதாவது இப்போ ரீரிலீஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரா. தமிழ் சினிமாலும் சரி பக்கத்துள்ள ஸ்டேட்லேயும் இந்த கான்செப்ட் இதாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ரீரிலீஸ் பண்ணுறது நல்லதா? ப்ரோ சூத்து மூடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ. அதாவது படங்கள் வந்து அந்த டயத்தில் அந்த படத்துக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம, ஆனால் அந்த படத்தை லேட்டராக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ சில படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த படத்தை கொண்டாடவும் செய்கிறாங்க. ஆனால் இந்த ரீரிலீஸ் வந்து கன்னியூவாக இதே வந்து எல்லா தேட்டர்லேயுமே இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நல்லதா கெட்டதா? அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே வித்து வைக்கே. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எனக்குன்னே வருவீங்களாடா? இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் வந்து கமலா தியேட்டரில் தான் பார்த்தோம்னா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. பெரிய படங்கள் வர்றதுக்கு முன்னாடி 1 வீக்குக்கு எந்த பெரிய சின்ன படங்கள் வரவே வராது. இந்த சமயத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் பழைய ஹிட்டான மூவியில் வந்து அந்த டயத்தில் போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து ரொம்பவும் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. அதேவே பார்த்தோம்னா கன்னியூவாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரை தான் பார்த்தோம்னா சக்ஸஸ் ஆகியிருக்கு. ரொம்ப குஷியோ ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. ஒரு 1000ல் ஒருவன், புதுப்பேட்டை, இது மாதிரி அன்பை செய்வோம், இது மாதிரி நிறைய படங்கள் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது சரியாக ஓடாமல் இப்போ ரிலீஸ் ஆகி மக்கள் மேலே பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஆனால் அப்படி கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகும்போது மற்ற படங்களும் பாதிப்பு ஏற்படுதா? அதான் இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிற டயத்தில் வந்து சின்ன படங்கள் ஒரு 5-6 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு இல்லாதப்ப ரீரிலீஸ் அந்த பேரில் வந்து பெரிய ஹீரோடைய படத்தை வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் ஆன போது சின்ன படத்துக்கு வந்து சான்ஸ் ரொம்பவும் கம்மியாக தான் கிடைக்கும். ரீரிலீஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எப்பயாவது ஒரு வாட்டிக்கு பண்ணுங்க, அது நல்ல விஷயம். ஆனால் அடிக்கடிக்கு பண்ணாதீங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் படம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாரு, எதுக்கு இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க? கறிவெல்லாம் இதை வாங்குறதுக்கு தான் நிற்கிறாங்க. இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் தேட்டரே முதல்ல கிடைக்க மாட்டேங்குது. இதில் ரீரிலீஸ்லாம் பண்ணீங்கன்னா இப்போ நிறைய வெயிட்டிங் இருக்கிற எல்லா மூவிஸும் பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பாக. எனக்குன்னே வருவீங்களாடா? நிறைய பேர் படம் எடுத்து வச்சு டேட் தள்ளி போயிட்டு கொஞ்சமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நிறைய படம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திடீர்னு விசால் மாதிரி சாமி கும்பிட்டு நான் கையை கடிக்கல. என்னங்க அப்புறம் சும்மா கடுப்பாத்திக்கிட்டு இருக்காங்க? என்ன பண்ணாம நிறைய பேர் நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல கதையோட படம் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேட்டர் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல இந்த மாதிரிலாம் அடிக்கடி பண்றது ஹீரோவுக்கும் பாதிப்பு, அந்த டைரக்டருக்கும் பாதிப்புலாம் ஏற்படும். வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. இந்த ரீரிலீஸ் எந்த காரணத்தை கொண்டு பெரிய படத்தை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது, சின்ன படங்களை தான் அஃபெக்ட் கண்டிப்பாக பண்ணும். கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்று ஃபீல் பண்ணிட்டு போன. ரீரிலீஸ்ன்னு நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நிறைய படங்கள் நல்லாவே ஓடுது. விடிவி, மின்னல், வாரணமாயிரம், இந்த படங்களும் இப்போ ரீரிலீஸ் பண்ணாலும் கண்ணியாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ புதுசாக எடுத்த படம்லாம் எங்கே போய் ஓடுறது? எனக்குன்னே வருவீங்களாடா? சரி, இப்போ எல்லாத்தையுமே விட்டு தள்ளிடலாம். இப்போ ரீரிலீஸை மட்டும் நம்ம பார்ப்போம். இவெல்லாம் நான் என்னடா சொல்லிட்டு இருக்கேன்? எல்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு முட்டா போயில 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இப்போ மலையாளத்தில் பார்த்தோமா மஞ்சுபால் பாய்ஸ்ன்னு அந்த படம் செம்ம ஹிட் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு விதை யார் போட்டது? ஆனா விதை நான் போட்டது. ஆனாலும் சரிப்பா, ஒரு சாங்கை வச்சு செம்ம ஹிட் அடிச்சு தல, நீ மஜா தான். டபுள் டக்கர் நாராயணா, பல்லே ஆலியா நீ, வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தம்பி என்ன இருந்தாலும் பழசா இருந்தாலும் அது இப்போ கேட்டாலும் புதுசாக தான் இருக்கு.
இப்போ ஒரு பழைய சாங்கை வந்து நம்ம ஒரு மூவியில் போடும்போதும் அது வந்து புது ட்ரெண்டாக இருக்குதுன்னா, அதே மாதிரி இப்போ பழைய மூவியை ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு புது ட்ரெண்டாக தான் இருக்குது. எல்லாம் லோக்கி ஆரம்பிச்சு வச்சுது. கைதின்னு ஒரு படம், அதுல இருந்து மொத்த தருதலையும் சேர்ந்துருச்சு. இப்போ குணா மூவி ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் அந்த படம் அந்தளவுக்கு போகலை, படம் மட்டும்தான் போகலை. அந்த பாட்டு வந்து மஞ்சுமால் பாய்ஸ்னால ஹிட் ஆகலை. ஹிட்டான பாட்டை தான் மஞ்சுமால் பாய்ஸில் வச்சு அந்த படத்தை ஹிட் ஆகியிருக்காங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. மஞ்சுமால் பாய்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதே நீங்கள் குணா மூவியை பார்த்துருக்கீங்களா? குணா மூவியை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஓடாத படங்கள் அந்த காலத்தில் கமல் படமே நிறைய படம் ஓடி இருக்காது. ஆனால் இப்போ நிறைய படம் எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி ஓடாத படங்களை ரிலீஸ் பண்ணும்போது ஓகே, நல்ல விஷயம் தான். ஆல்ரெடி ஓடின படத்தை எதிராக திரும்ப ஓட்டிட்டு இருக்கீங்க. நீங்க வரதுனால தான் நாங்க ஓடுறோம், நீங்க ஓடுறதுனால தான் நாங்க வரோம். இந்த பாரு, நீங்க கேட்கறதுனால தான் நான் கொடுக்குறேன். அவன் நிறைய படத்தை எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்போ ரிலீஸ் ஆகும் நம்மளுக்கும் ஒரு ஃபார்ம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நல்ல படம் ஓடிட்டு இருக்கு, இடையில புந்து ஏன் விட்டு படத்தை ஓடுற? நீங்கள் ரீலீஸே பண்ணிட்டு இருந்தா நாங்கள் தேட்டர் பக்கமே போக முடியாது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் போய் ஆகணும் போல. வாங்க போமா போமா. சினிமாவில் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்கிள் இருந்துகிட்டு இருக்கு. எங்கே கேட்டாலும் எந்த படம் ஓடுறதில்லை, வசூலாகிறது இல்லை, கலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்கு. சினிமா பார்க்குறவங்களை விட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நடிக்கிறவங்க ஜாஸ்தியானோன்னா படங்கள் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. படங்கள் ஜாஸ்தியாக வரணும்னா தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தேட்டர் கிடைச்சாலும் ஒரு ஷோ ஒரு படம் 26 தேட்டர்லையும் ஒவ்வொரு ஷோ போடுது. சரி, ஒரு ரசிகர் ஒரு முக்கியமான படத்தை பார்க்கலான்னு போய் காலையில் 10 மணிக்கு டிக்கெட்டுங்களா, சார் இது நைட் ஷோ தான், இங்கே வராதிங்க அப்படின்ட்டான். சரி, இன்னொரு தேட்டரில் ஓடுது, அங்கே போய் பார்க்கலான்னு போனால் சார் இது மார்னிங்கே ஷோ முடிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. மூணாவது இன்னொரு தேட்டருக்கு போனால் சார் நேற்றே அந்த படத்தை எடுத்தாச்சு சார். இப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு அளவு அது வச்சா நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி சினிமா ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு அளவான படங்கள், அளவான தியேட்டர்கள் போட்டு பார்த்தால்தான் அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் நன்மை, அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற டைரக்டர்களுக்கும் நல்லது, அதில் நடிக்கிற நடிகர்களுக்கும் ஆரோக்கியம், அதை விநியோகம் பண்ணும் தியேட்டருக்காரர்களுக்கும் ஆரோக்கியம், அதை பார்க்க வரும் ரசிகர்களுக்கும் ஆரோக்கியம். அப்புறம் சமீபத்தில் ஒரு படம் வந்தது, நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த படம் பார்த்தியாப்பான்னு கேட்டேன். போனவர் பேசவே இல்லை. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா போனேயாப்பான்னு. இல்லைங்க நான் போகலிங்கண்ணா. ஏன்டா போகலீங்க, டிக்கெட் கிடைக்கலங்கண்ணா. படம் இருந்தால் தானே பார்க்குறது, தேட்டரில் நேற்றே எடுத்துட்டாங்களா அவர். இப்படி எல்லாம் வருது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அளவு, தயாரிப்பாளர் சங்கம், டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு பண்ணால் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இதே மாதிரி உங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து சீக்கிரம் அப்லோட் ஆகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே வித் விகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு தான் அவ்வளவு கத்திக்கிறீங்க. சப்ஸ்கிரைப். ஆமாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் சொல்லி தந்தது சப்ஸ்கிரைபை.